உங்களோட வீட்ல பேய் இருக்கா? உங்கள்ல யாராச்சும் ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருக்குதா? அத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க வீட்ல இருக்கிற மஞ்சள் தூளே போதுங்க. என்னண்ணே சொல்றீங்க? மஞ்சள் தூள வச்சு எப்படி பேய் பிடிச்சிருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அத பத்தின ஒரு ஸ்டோரி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம வீட்ல வயசான தாத்தா, பாட்டி இவங்கலாம் இருக்கிறாங்கன்னா, ஏன் அவ்வளோ ஏன் நம்மளோட அம்மா, அப்பாவாவே இருக்கட்டுமே, நமக்கு உடம்பு முடியாம போச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க. அத மீறியும் உடம்பு முடியாம ஒரு மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்குது, முகம்லாம் ஒரு மாதிரி வீங்கி போய் இல்லைன்னா ரொம்ப உள்வாங்கி பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி உடஞ்சி போய் இருக்கிறோம்னா, திடீர்னு வீட்டில் இருக்கிற கல்லுப்பை எடுத்து நம்ம தலையை சுற்றி பாத்ரூம்குள்ளே போட்டு ஃப்ளஷ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு முட்டையை எடுத்து தலையை நல்லா சுற்றி முச்சந்தியில் போயிட்டு உடச்சிட்டு வந்துடுவாங்க. ஏமா இப்படி பண்ணுறீங்க, ஏன் பாட்டி இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டோன்னா, இது ஒரு சம்பிரதாயம், இது பண்ணோன்னா உனக்கு கண்திருஷ்டி கோளாறு போயிடும், இல்லைனா எதனா ஒரு காத்து கருப்பு கூட உன்னை அண்டி இருக்கும், அதனால தான் நீ இப்படி உடம்பு முடியாமல் படுத்தே கிடக்கிற, இப்போ நான் இது பண்ணதுக்கு அப்புறமா நீ சரியாயிடுவ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியிலையும் ஒரு பொண்ணு 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட வீட்டில் ஒரு இன்சிடென்ட் நடக்குதுங்க. அந்த ஒரு இன்சிடென்ட் அந்த பொண்ணோட வாழ்க்கையவே தலைகீழ மாத்துதுங்க. அது அந்த வீட்டோட முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அந்த பொண்ணோட லைஃப்பில் நடந்த 3 ரியல் இன்சிடெண்ட்டை என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றின ஒரு தொகுப்பை தான் இன்னைக்கு ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் ஸ்வேதாங்க. ஸ்வேதா திண்டுக்கல்லை சேர்ந்தவங்க. திண்டுக்கல்ல மெயினான ஒரு இடத்துல தான், அதாவது மெயின் ஏரியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்குள்ளே தான் இவங்களோட வீடு இருக்குது. ஸ்வேதாங்கிறது இன்னைக்கு நமக்கு கதை அனுப்புனாங்க இல்லையா, அவங்களோட ஒரிஜினல் நேம் தாங்க, புனைப்பெயர்கள் கிடையாது. என்னோட ஒரிஜினல் நேம் ஒரிஜினல் இடத்தையே யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னாங்க. நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. அவங்க சொன்ன காரணத்தினால அவங்களோட நேம்லேயே நான் அந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுறேன். ஸ்வேதாவோட ஃபேமிலியில் அம்மா, அப்பா, அண்ணன், இந்த பொண்ணு மொத்தம் 4 பேர் தாங்க. தாத்தா, பாட்டி அவங்களாம் கிடையாது. ஸ்வேதா 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட அப்பா அம்மா வீடை காலி பண்ணிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. இவங்க ரெண்டல் ஹவுஸில் தான் இருக்கிறாங்க, ஓன் ஹவுஸ் கிடையாது. இவங்களோட ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு பார்த்த காரணத்தினால இப்போ புதுசாக ஒரு ரெண்டல் வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையே வந்திருக்குது. அங்கே போயிடுறாங்க. அந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, 2 வீடு சேர்ந்த ஒரே வீடாங்க. லைக் இப்போ காம்பவுண்ட் வீடுன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்துல 2 வீடு இருக்கும். இந்த 2 வீட்டுக்குமே 2 கதவு இருக்கும். வெளியே மெயின் டோர் 2 இருக்கும். ஆனால் உள்ள வழியா ஆக்சஸ் பண்ணலாங்க. லைக் 2 வீட்டுக்கு நடுவுல ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி இருக்குமாங்க, ஆக்சஸ் பண்ணிக்கலாமா அது வழியா. அங்க கதவுலாம் இருக்காதான், ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி இருக்குமா, அது வழியா நடந்து போய்க்கலாமா. இதுதான் உங்க வீட்டோட அமைப்பு. இவங்க ரைட் சைடில் இருக்கிற அந்த வீடை கிச்சனாக யூஸ் பண்ணுறாங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற வீடை படுத்து தூங்குறதுக்கு இவங்களோட ரூம்லாம் இருக்காதாங்க. தனித்தனி ரூம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரே ஒரு ஹால் மட்டும்தான் இருக்கும். 10க்கு 10 ரூம், இங்கிட்ட ஒரு 10க்கு 10 ரூம். ஸோ ரைட் சைடு இருக்கிற வீட்டை கிச்சனாக யூஸ் பண்ணுறாங்க, லெஃப்ட் சைடு இருக்கிற வீட்டை இவங்க படுத்து தூங்குறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கதையை அனுப்பின பொண்ணு ஸ்வேதாக்கு பேயினாலே பயமாங்க. அவ்வளவு ஏன், இந்த பேய் கதை யாருன்னா பேசிகிட்டு இருந்தாங்கன்னா கூட அந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டாங்களாம். சும்மா ஒரு இருட்டை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு மாதிரி பக் பக்குன்னு அடிச்சுக்குமா. வீட்டில் இருக்கும்போது கரண்ட் போயிட்டா அவங்க அலறி அடிச்சு கத்திடுவாங்களாங்க. அவ்வளோ பயம். அவ்வளோ ஏங்க, மதியம் 1 மணி 2 மணிக்கு கூட டியூப்லைட் போட்டு தான் உள்ள உட்காந்துருப்பாங்களாம் வீட்டுக்குள்ள. ஸ்வேதாவோட கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட் கேரக்டர் தான் ஸ்வேதாவோட அண்ணன். அவரு இந்த பேய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பிக்கையே கிடையாது. ஸ்வேதாவோட அப்பா குடிச்சிட்டு தான் வருவாராங்க. வீட்டுக்கு வரும்போதே அவரு கொஞ்சம் ரொம்பவே ட்ரிங்க் பண்ணுவாராம். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கெட்டு போயிட்டு ஒரு மாதிரியா தான் சுற்றிட்டு இருப்பாராம். அவர் நைட்டு வந்ததுமே சாப்பிட்டுட்டு அந்த கிச்சன்லேயே படுத்துப்பாராம். இந்த கிச்சன் ரூம் இருக்கு இல்லையா, இந்த வீடு, அந்த வீட்லேயே படுத்துப்பாராம். அப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஒரு 9:30லேருந்து 10 மணி இருக்குமாங்க. ஸ்வேதாக்கு நல்லா தெரியும் அவங்க அப்பா கிச்சனில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. வழக்கம் போல் குடிச்சிட்டு வந்திருக்கிறாரு. சாப்பிடும்போது எல்லாருமே ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்ருக்குறாங்க. தூங்கும்போது ஸ்வேதாவோட அண்ணன், அம்மா 3 பேரும் லெஃப்ட் சைடில் இருக்கிற வீட்டில் படுத்துருக்குறாங்க. கிச்சன் இருக்கிற வீட்டில் அவங்க அப்பா மட்டும்தான் படுத்துருக்கிறாரு. நான் சொன்னேன் இல்லையா, நடுவில் கேப் இருக்கும், ஆனால் அங்கே கதவு இருக்காது. ஒரு வீட்டில் கதவு இருக்குன்னா, அதாவது வெளியே போகிறது கதவு இருக்குன்னா அந்த ஓப்பன் பண்ணுறோம், அந்த கதவு இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த அமைப்பில் தான் நடுவில் இருக்குமாங்க. நைட்டு ஒரு 11லேருந்து 11:30 மணிக்குள்ள இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒன்று தோணி இருக்குதுங்க. நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிற அந்த பொண்ணுக்கு திடீர்னு யாரோ ஒருத்தவங்க இவங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு உள்ளுணர்வு. திடீர்னு எந்திரிச்சிருக்கிறாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா செம்ம இருட்டு.
இந்த லெஃப்ட் சைடில் இவங்க தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அம்மா அண்ணன் இவங்க 3 பேர் தூங்கிட்டு இருக்க வீட்டில் ஒரு விடிபல்ப் இருக்குமா, நைட் லேம்ப் இருக்குமா. ஆனால் அவங்க அப்பா தூங்கிட்டு இருக்காரு இல்லையா, அந்த ரூம்ல லைட்டே கிடையாது, ஒரு மாதிரி இருட்டாக தான் இருக்குமா. இங்கே அடிக்கிற லைட்டோட வெளிச்சம் அங்கே கொஞ்சம் லைட்டாக தெரியுமாங்க. இப்போது இந்த பொண்ணு கண்முழிச்சு பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு ரொம்ப நேரமாக யாரோ ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா, கரெக்டாக எந்திரிச்சோனையும் பாயிண்ட் பண்ணி அந்த கிச்சனுக்குள்ளே பார்த்துருக்குறாங்க. அது ஏங்கிறது ஸ்வேதாக்கே தெரியலை, பார்த்துருக்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு உருவம் நின்றுட்டு இருக்குறாங்க. லிட்ரலி இவங்க கண்ணுக்கு நல்லாவே தெரியுது நின்று இவங்கள தான் பார்த்துக்கிட்டு இருக்குன்ட்டு. இப்போது இந்த ஸ்வேதாக்கு என்ன தோணி இருக்குதுன்னா, அவங்க அப்பா தானே குடிச்சிட்டு வந்திருக்கிறாரு, அவர் தான் எந்திரிச்சு நின்று நடமாடிட்டு இருக்காரு போல, ஏன்னா தண்ணி தாங்க எடுக்கும், அன் டைமில் எந்திரிச்சு குடிச்சிட்டு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நினச்சி அப்படியே விட்டுறாங்க. கொஞ்ச நேரம் படுத்துருக்குறாங்க. இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. அப்பாவாகவே இருந்தாலும் எதனால நின்றுக்கிட்டே இருக்கிறாரு, ஏன்னா படுத்ததுக்கு அப்புறமும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க, அந்த உருவம் நகரவே இல்லை, அதே இடத்துல நின்றுக்கிட்டே இருக்குது. அப்பாவாகவே இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா, எவ்வளோ நேரம் நிற்பாரு. எந்திரிச்சு பார்த்துருக்குறாங்க. மறுபடியும் எந்திரிச்சு பார்த்தா அப்போதான் இவங்களுக்கு ஒரு ஷாக்குங்க. இவங்க அம்மா வந்து பக்கத்தில் படுத்துருக்குறாங்க, ஸ்வேதாக்கு பக்கத்தில். அவங்க அம்மாவுக்கு அடுத்ததா ஸ்வேதாவோட அப்பா படுத்துருக்கிறாரு ரைட் சைடில் திரும்பி பார்க்கும்போது. இப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. அவங்க அப்பாவும் இங்கே தான் படுத்துருக்கிறாரு, அம்மாவும் பக்கத்தில் தான் படுத்துருக்குறாங்க, அண்ணனும் பக்கத்தில் தான் படுத்துருக்குறானா. அங்கே வீட்டுக்குள்ளே இருக்கிற உருவம் யாரோடது, இந்த கிச்சனில் ஒரு மாதிரி உத்து கவனிச்சிருக்கிறாங்க. இருட்டில் சரியாக முகம் எதுவுமே தெரியலை, ஆனால் அது ஒரு பாட்டியோட உருவமாங்க. ஒரு 80லேருந்து 85 வயசு இருக்கிறவங்க எப்படி கூண் உளுந்து இருப்பாங்க, இந்த அருணாச்சலம் படத்தில் வடிவுக்கரசியம்மா வருவாங்க இல்லையா, ஒரு மாதிரி வளைஞ்சு நிற்பாங்க, அந்த மாதிரி கூண் உளுந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்துருக்குறாங்க இந்த பொண்ணு. பார்த்ததுமே இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி படப்படன்னு அடிச்சுக்கிட்டு இருந்திருக்குது. பயந்துட்டு கத்தவும் இல்லை, அவங்க அம்மாவை எழுப்பவும் இல்லை, அப்படியே படுத்துடுறாங்க. படுத்துட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு எப்போ தூங்குனாங்கன்னே தெரியலையாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு நல்லா தெரியும், நைட்டு முழுக்க அந்த உருவம் அங்கேயே தான் நின்றுக்கிட்டு இருந்திருக்குது. இதை காலையில் எந்திரிச்சதுமே அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அழுதுகிட்டே, அம்மா இந்த மாதிரி எனக்கு நைட்டு நடந்துச்சுமா, அப்பா தான் நிற்கிறாருன்னு நினச்சேன், அங்கே வேற ஏதோ ஒரு கிழவி நின்றுச்சுமா, ஒரு 80லேருந்து 85 வயசு இருக்கும், கூணுலேருந்து நின்றுச்சுமான்னு சொல்லும்போது அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே, இங்கே பாரு உனக்கு ஒரு வேலை இல்லை, சும்மா சும்மா இந்த மாதிரிலாம் பண்ணாத. ஏன்னா ஸ்வேதா இந்த மாதிரி நிறைய தடவை பண்ணியிருக்கிறாங்களாம் சின்ன வயசில். ஒரு 4th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே கொலுசு சத்தம் கேட்குது, இந்த அங்கே யாரோ ஒருத்தவங்க நிற்கிற மாதிரி இருக்குது, வெள்ளை கலரில் ஏதோ ஒரு புடவையை கட்டிட்டு ஒரு பொண்ணு நடந்து போச்சு, அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். அதனாலேயே அவங்க அம்மாவுக்கு கடுப்பு வந்துருக்குது. இங்கே பார், இப்போ தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறோம், வந்தே 5 நாள் தான் ஆகுது, இந்த ரெண்டல் வீட்டுக்கு இவங்க வந்து 5 நாளில் இந்த சம்பவம் நடக்குது. அவங்க அம்மா வழக்கம் போல் இந்த பொண்ணு ஏதோ குழம்புதுன்னு சொல்லிட்டு விட்டாங்களாங்க. ஆனால் ஸ்வேதாவோட அண்ணன் பேய்னா நம்பிக்கையே கிடையாது, அந்த பையனை பற்றி நல்லாவே தெரியும் அவங்க அம்மாவுக்கும். அந்த பையன் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது, அம்மா அவள் பொய் சொல்லலை, அவள் உண்மையை தான் சொல்கிறா, நானும் பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு ஸ்வேதா மட்டும் முழிக்கலைங்க, ஸ்வேதாவோட அண்ணனும் முழிச்சு தான் இருந்திருக்கிறாரு, நோட் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாரு. ஸ்வேதா சொன்னது எல்லாமே உண்மைதான். ஒரு பாட்டியோட உருவத்தை நானும் பார்த்தேன், ஒரு 80லேருந்து 85 வயசு இருக்கும், கூண் விழுந்து போன ஒரு கிழவி அங்கே நின்றுட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வந்திருக்குதுங்க. ஆக்சுவலாக அவங்க அம்மா கொஞ்சம் போல்டான கேரக்டரான், பயப்பட மாட்டாங்களாம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம். பேய்னா நம்பிக்கையே இல்லாத ஒரு பர்சன் தான் அவங்களோட மூத்த பையன். அந்த பையனே சொல்கிறான்னா இவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக பயம் வந்து ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க. வீட்டில் வந்து ஏதோ ஒரு பேயை பார்த்ததா சொல்கிறாங்க, ஒரு வயசானவங்க கூண் விழுந்து போய் நிற்கிறாங்களான்னு சொல்லும்போது அவரோட மொழியே சரியில்லையாங்க. திருன்னு முழிச்சிட்டு எதனா சொல்லணுமேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இந்த வீட்டில் சாமி நடமாட்டம் இருக்குதுமா, அப்படி தான் இருக்கும், நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க, நீங்கள் எப்பயும் தூங்குற இடத்துல தான் படுத்து தூங்குறீங்க, கிச்சனில் தூங்கலை. இல்லை, கிச்சனில் எப்பயுமே என்னோட வீட்டுக்காரர் தான் குடிச்சிட்டு வந்து தூங்குவார், அன்னைக்கு அவர் தூங்கலை நேற்று. நான் தான் சொல்கிறேன்ல, இந்த வீட்டில் சாமி நடமாட்டம் இருக்குது, நீங்கள் அந்த ஏரியாவில் யார்ட்ட கேட்டாலும் இதை தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிட்டாராங்க. இதோட அவங்க அம்மாவும் இதை பெருசாக கண்டுக்காமல் அவங்க அப்பா கிட்டையும் சொல்லாமல் அப்படியே விட்டுறாங்க. அடுத்த 3 மாதத்துக்கு இந்த வீட்டில் தான் ஸ்வேதாவோட ஃபேமிலி இருந்திருக்கிறாங்க. இந்த 3 மாதத்தில் இந்த பொண்ணுக்கு ஆனுவல் லீவ் வந்திருக்குதுங்க. 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது ஆனுவல் லீவ் வருது. வீட்டில் ஸ்வேதா மட்டும்தான் இருப்பாங்களாம். அவங்களோட அண்ணன், அப்பா, அம்மா எல்லாருமே வேலைக்கு போயிடுவாங்களாம். அப்போ இந்த கிச்சனில் நின்று தனியாக வீட்டில் இருக்கும் போதெல்லாம் நூடுல்ஸ்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் இந்த பொண்ணு கிச்சனில் நின்று நூடுல்ஸ் செஞ்சிட்டு இருக்கும்போது இந்த பாத்திரங்கள்லாம் ரிஃப்ளெக்ஷன் அடிக்குங்க. நீங்கள் உங்களோட வீட்டில் இப்போ சமைச்சிக்கிட்டே, குக்கிங் பண்ணிக்கிட்டே இப்போது இந்த ஸ்டோரியை கேட்டுட்ருக்கீங்கன்னா, உங்களோட பாத்திரம்லாம் கழுவி வச்சுருப்பீங்க இல்லையா சமைக்கிறதுக்கு, அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷுவல் அதில் லைட்டாக தெரியுங்க, பார்த்தாலே தெரியும், யாருன்னா நின்னாங்கன்னா கூட தெரியும் இல்லையா. அதே மாதிரி தான் ஸ்வேதா நூடுல்ஸ் செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கீழே ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறாங்க, அதில் அவங்களுக்கு மேலே ஒரு உருவம் தெரிஞ்சிருக்குது.
யாரு என்னன்னுலாம் சரியா தெரில, யாரோ ஒருத்தவங்க நிக்கிறாங்கங்கிறது மட்டும் அந்த பொண்ணால உணரவும் முடியுது, பார்க்கவும் முடியுது. பாத்திரத்தை பார்த்துக்கிட்டே இருந்த பொண்ணு டக்குன்னு திரும்பி மேலே பார்த்தா அதே வயசான உருவம், கூன் உளுந்த ஒரு பாட்டி இவங்களுக்கு மேலே இந்த ஒரு மரக்கட்டையில் ஸ்லாப் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்களாம். அதில் தான் இந்த குண்டான்லாம் கழுத்து வச்சுருப்பாங்க வீட்டில். அந்த இதுக்கு மேலே உட்காந்துருக்குதாங்க. உட்காந்துக்கிட்டு இவங்கள பார்த்துக்கிட்டு இருக்குதான். ஸ்வேதாக்கு கை கால்லாம் ஒரு மாதிரி விடவெடுத்து போச்சாங்க. என்ன பண்ணுவாங்க? வீட்டில் அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கிறாங்க. மெயின் டோரை க்ளோஸ்ல வச்சுட்டு தான் சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கிச்சன்ல இருக்கிற விண்டோ மட்டும் தான் ஓப்பன்ல இருக்குது. மேல ஸ்லாப்ல இப்படி ஒரு உருவம் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா அந்த பொண்ணுக்கு எப்படிங்க இருக்கும்? ஸ்வேதா ரொம்ப நேரமாவே அந்த பாட்டியோட உருவத்தை கவனிக்காத மாதிரியே ஆக்ட் பண்ணிக்கிட்டே சமைச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களால முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப ஒரு மாதிரி ஸ்வெட்டிங் ஆகி கதவை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே ஓடி இருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா அண்ணன் 3 பேர் வீட்டுக்கு வர வரைக்குமே வீட்டுக்கு வெளியவே தான் உட்காந்து இருந்திருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்தோடனையும் இந்த விஷயத்த சொல்றாங்க. அம்மா, நான் சொல்றது உண்மைமா, உள்ள வந்து ஒரு உருவம் இருக்குது, மேலே ஸ்லாப்ல உட்காந்து இருந்துச்சுமா, நான் கொஞ்ச நேரத்தில் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருப்பேன், ஆனால் நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்சியஸாக இருந்துட்டு வெளியே ஓடி வந்துட்டேம்மா, தயவு செஞ்சு இந்த வீடு வேணாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலி தானாங்க ஸ்வேதா. அதனால இவங்களை சர்ச்சுக்கு கூட்டு போயிருக்கிறாங்க. சர்ச்சுக்கு கூட்டு போயிட்டு இவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணி விட்டு கூட்டு வந்திருக்கிறாங்க. அங்கேயுமே இவங்க இருக்கிற வீட்டில் ஏதோ சரியில்லை, தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபாதர் சொல்லவும் இவங்களோட வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போயிடுறாங்க. கடைசி வரைக்கும் அந்த வீட்டில் இருந்து அந்த பாட்டி உருவம் யாரு, அவங்க எதனால அங்கேயே ஆத்மாவா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, இதுக்கு எதுக்குமே விடை தெரியாம போச்சாங்க ஸ்வேதாக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கவும் அவங்க விரும்பல. அங்கிருந்து கிளம்புனா போதும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்ததா இவங்க வேற ஒரு வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட 3-4 வருஷம் அங்கேயே இருந்திருக்கிறாங்க. அங்க எந்த ஒரு அமானுஷ்யமோ எந்த ஒரு இந்த மாதிரி ஒரு பேயை அவங்க பார்க்கவே இல்லை, லைவா பார்க்கவும் இல்லை, அதை பத்தின விஷயங்களை கேட்கவும் இல்லை. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வேற ஒரு வீடு, புது வீட்டுக்கு ரெண்டலுக்கு போறாங்க. அப்ப இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கிறனால சின்ன வீடா தான் அவங்க அப்பா ரெண்டலுக்கு பிடிச்சிருக்கிறாரு. இந்த வீட்டுல மொத்தம் 5 பேர் படுக்கிறதே ரொம்ப கஷ்டமாங்க, அந்த அளவுக்கு சின்ன வீடு. ஸ்வேதா 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் போது 6 மாசம் இந்த வீட்டுக்கு போய் இப்போ அவங்க லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க ஒரு பையனை அவங்க ஸ்கூல்லேயே. இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிய வந்து அடின்னு அடிச்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணி விட்டுறாங்க. ஸ்வேதா எப்பவுமே வெளியே வந்து உட்காந்து அவங்களோட ஆளுக்கிட்ட பேசிட்டு இருப்பாங்களாம். அன்னைக்கு நைட்டு அதே மாதிரி தாங்க அடி வாங்கியிருக்காங்க இல்லையா, அன்னைக்கு நைட்டு ஒரு 1 மணிலேருந்து 2 மணி இருக்குமா. ரொம்ப நேரமா வெளியவே உட்காந்துட்டு இருந்திருக்கிறாங்க, அவங்களோட வீட்டு திண்ணையிலே உட்காந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு அந்த பொண்ணுக்கு தெரியல. மூஞ்சில யாரோ ஒருத்தவங்க தண்ணி அடிச்சிருக்கிறாங்க. அடிச்ச உடனே ஒரு மாதிரி பதறி போய் எந்திரிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமா ஸ்வேதா அன்கான்சியஸா இருந்திருக்கிறாங்க. அவங்க வீட்லயும் இல்லை, அவங்க வீட்டுக்கு வெளியே இருந்த அந்த திண்ணையிலையும் அந்த பொண்ணு உட்காரல. அன்னைக்கு நைட்டு 1 மணிக்கு நான் சொன்னேன் இல்லையா, அந்த பொண்ணு வெளியே வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது வரைக்கும் தான் ஸ்வேதாக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறமா ஸ்வேதாவோட அம்மா தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. தண்ணி குடிச்சிட்டு பக்கத்துல பார்க்கும்போது பொண்ணை காணும். வெளியே வந்து பாக்குறாங்க, அங்கேயே அந்த பொண்ணு இல்லை. பயந்து போய் அவங்களோட வீட்டுக்காரரை எழுப்பி பொண்ணை 2 பேரும் தேடுறாங்க. அவங்க அண்ணனும் எந்திரிச்சு தேடுறாரு. 4 பக்கமும் தேடும் போது ஸ்வேதா அவங்க வீட்டுல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி, 1.5லேருந்து 2 கிலோமீட்டர் இருக்குமா, இந்த டிஸ்டன்ஸ்ல முச்சந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முச்சந்தியில இருக்கிற ஒரு வீடு, ஒரு பூட்டி போட்டு இருக்கிற ஒரு வீடு. அந்த வீட்டில் யாருமே கிடையாது, அது ஒரு பாலடைஞ்ச வீடுன்னு சொல்லலாமாங்க. அந்த வீட்டுக்கு வெளியே இருக்கிற திண்ணையில உட்காந்துருக்குறாங்களாம். தூங்கவும் இல்லை, யாரு கூடயும் ஃபோனும் பேசலை, அப்படியே உட்காந்துருக்குறாங்களாம். ரோட்டை பார்த்த மாதிரியே இப்படியே ஆடிக்கிட்டே உட்காந்துருக்குறாங்களாம். இவங்களோட அப்பா அம்மா அண்ணன் 3 பேருக்குமே ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. என்னடா அது, மிட் நைட் 2 மணிக்கு இந்த பொண்ணுக்கு அந்த வீட்டுக்கு வெளியே என்ன வேலை? ஆல்ரெடி அந்த வீட்டில் எதோ பேசிப்பாங்களாம். அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அந்த வீடை வந்து பேய் வீடு, இந்த வீட்டில் வந்து இந்த ஓனரோட ஆத்மா சுற்றிக்கிட்டு இருக்கு, துர்மரணமான ஆத்மாமா. அதாவது ட்ரெயின் ஆக்சிடென்ட்டாங்க அந்த வீட்டோட ஓனருக்கு. என்னைக்கு அவர் இறந்தாரோ அன்னையிலேருந்து அந்த வீட்டை பூட்டி போட்டு தான் வச்சிருக்கிறாங்களாம். என்னன்னு கேட்டால் அவரோட ஆத்மா அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே வீட்டுக்கு வெளியே இருக்கிற திண்ணையில இந்த பொண்ணு தனியாக உட்காந்துருந்தா அவங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? பயந்து போய் இந்த பொண்ணை கூட்டு வந்திருக்கிறாங்க. ரொம்ப நேரமா இந்த பொண்ணு அன்கான்சியஸாகவே தான் இருக்கிறாங்க. கண்ணு திறந்துருக்குது, மூச்சு விடுறாங்க, நார்மலாக தான் இருக்கிறாங்க. ஆனால் பேசுறதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க, ஒரு மாதிரி பேய் அறிஞ்ச மாதிரியே இருந்திருக்கிறாங்க. அப்போதான் இவங்க அப்பா தண்ணி எடுத்து அடிச்சிருக்கிறாரு. அப்போ இவங்க அந்த மயக்கத்திலேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் இந்த பொண்ணுக்கும் தெரியல. எப்படி நாங்கள் போனோன்னே எனக்கு தெரியல, நான் வெளியே தான் உட்காந்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஸ்வேதாவோட அப்பாவுக்கு லைட்டாக ஒரு சந்தேகம் வருதுங்க. இந்த லவ் மேட்ரு வீட்டுக்கு தெரிஞ்சு பிள்ளையை போட்டு அடிச்சிருக்கிறோம், இவ வேணும்னே இந்த மாதிரி ஒரு கேம் ஆடுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வந்து மறுபடியும் கேட்டிருக்கிறார். இங்கே பார், உண்மையை சொல்லு, நீ ஏதானே போய் உட்காந்துருந்த? இல்லைப்பா நான் அப்படிலாம் பண்ணலை அப்படின்னு சொல்லி எவ்வளவோ இந்த பொண்ணு சொல்லியுமே அவங்க அப்பா கேட்காம இவங்களை போட்டு அடின்னு அடித்து
இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு வார்னிங் கொடுத்து படுக்க வச்சிருக்காருங்க அன்னைக்கு நைட்டு. அடுத்த நாள் காலையில இந்த பொண்ணால எந்திரிக்கவே முடியலையாங்க. ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா இருந்திருக்குது. காலையில சாப்பாடுமே 3 இட்லி 4 இட்லி சாப்பிட்ற பொண்ணு 1/2 இட்லி தான் சாப்பிட்டுருக்காங்க. ஃபீவரிஷா இருந்திருக்குது. இவங்க அம்மாவுக்கு ஏதோ ஒன்று தப்பா இருந்திருக்குதுங்க. ஆனா நம்பவும் முடியல, நம்பாமே இருக்க முடியலங்கிற ஒரு ஸ்டேஜ்ல அவங்க அம்மா இருந்திருக்கிறாங்க. அம்மாவும் இவங்களும் மட்டும்தான் வீட்டில் இருந்திருக்கிறாங்க. அவங்க அப்பாவும் அண்ணனும் அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டாங்க. அந்த டைம்ல இவங்களோட ஏரியால இந்த முஸ்லீம்ஸ்லாம் வருவாங்களாங்க. முஸ்லீம் பாய்லாம் வீடு வீடாக வந்து மந்திரிச்சு விட்டு போவாங்களாம். இந்த மயில் தோகை ஒன்று வச்சுருப்பாங்களாம் கையில். ஒவ்வொரு ஏரியாலையாக வந்து வீட்டுக்கு வெளியே இருந்து ஏதோ சூறா ஓதி மயில் தொகையை வச்சு மந்திரிச்சு விட்டுட்டு காசு வாங்கிட்டு போவாங்களாம். அந்த மாதிரி ஒரு 2 பேர் வந்திருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் இந்த ஸ்வேதா அவங்களோட வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இவங்க அம்மாவை கூப்பிட்டுருக்குறாங்க. இந்த வீட்டில் ஒரு ஆத்மா இருக்குது, அது உங்கள் வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தரோட உடம்புக்குள்ளே தான் இருக்குது, ரொம்ப ஆபத்தில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லியிருக்கிறார். இப்போ தான் அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி பயம் வந்திருக்குது. ஒரு வேளை ஸ்வேதா நேற்று நைட்டு அந்த முக்கில் போய் உட்காந்துருந்தாங்களே அதை பற்றி தான் இவர் எதுனா பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அவரை உள்ளே கூட்டு போயிருக்கிறாங்க. அந்த பாய் ஸ்வேதாவை பார்த்த உடனேமே சொல்லிட்டாராங்க, இவங்களோட உடம்புல ஏதோ ஒரு ஆத்மா ஒன்று இருக்குது. அதான் நேற்று நைட்டு இவங்க ஒரு திண்ணையில் போய் உட்காந்துருந்தாங்க இல்லையா, அதுதான் முச்சந்தி, ஏரியாவோட முச்சந்தி. யாராச்சும் ஒருத்தவங்க அந்த ஏரியாவில் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சடங்கு செய்யறதுக்கு இறந்தவங்களோட உடம்ப தூக்கிக்கிட்டு சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவோட முச்சந்திம்பாங்க இல்லையா, முக்கு, அங்கே வந்து ஒரு ரிச்சுவல் பண்ணுவாங்க. லைக் இந்த பொறி எலுமிச்சம்பழம் அவங்கவுங்க சடங்குப்படி சில விஷயங்கள்லாம் கழிச்சு போடுவாங்க. அந்த இடத்துல இந்த முச்சந்தியில் கழிச்சு போட்ட விஷயத்தில் இந்த பொண்ணு மிதிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கே தெரியாமல் மிதிச்சிருக்கிறாங்க. அதனால தான் இந்த பொண்ணை அங்கே இருக்கிற ஒரு ஆத்மா, ஒரு துர்மரணமான ஆத்மா பின்தொடருது. இந்த பொண்ணை அழிச்சிரும். அது இந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆனாலும், ஃப்யூச்சரில் கல்யாணம் ஆனாலும் குழந்தை பிறக்காது, இந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்றும். இப்போதான் ஸ்வேதாவோட அம்மாவுக்கு நம்பிக்கையே வருதுங்க. அப்போ பொண்ணு வந்து பொய் சொல்லலை. உண்மையாகவே ஸ்வேதாவுக்கு நைட்டு ஒரு அமானுஷம் நடந்திருக்குங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போது நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, உங்கள் வீட்டில் திருநீர் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்கன்னு இருக்கிறாரு. இவங்க கிறிஸ்டின் ஃபேமிலிங்கிறனால எங்ககிட்ட இல்லைன்னு சொல்கிறாங்க. மஞ்சள் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. வீட்டுக்கு குழம்புக்கு யூஸ் பண்ணுற அந்த மஞ்சள் தூளை எடுத்துகிட்டு வாங்கன்னு இருக்கிறாரு. மஞ்சள் எடுத்துகிட்டு வந்து அவங்க அம்மா கையில் கொடுத்ததுக்கு அப்புறமா இவங்க அம்மாவோட கை உள்ளங்கையிலையும் ஸ்வேதாவோட உள்ளங்கையிலையும் மஞ்சளை ஃபுல்லாக வச்சுட்டு டைட்டாக மூட சொல்லியிருக்கிறாருங்க. நான் சொல்கிற வரைக்கும் ஓப்பனே பண்ணக்கூடாது, எரிச்சல் இருந்தாலும் சரி இல்லை என்ன ஆனாலும் பரவாயில்ல, கையை இறுக்கமாக மூடிக்கோங்க, நான் சொல்கிற வரைக்கும் அதை ஓப்பன் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்களும் அதுக்கேற்ற மாதிரி கைக்குள்ளே அந்த வச்சிருக்க அந்த மஞ்சளை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ அந்த பாய் மந்திரங்கள்லாம் ஓத ஆரம்பிக்கிறாருங்க. லைக் சூறா ஓதிக்கிட்டு இருக்கும்போது ஸ்வேதாவோட அம்மாவுக்கு எதுவுமே தோணலை. அவங்க கைக்குள்ளே மஞ்சள் வச்சிருக்கிறாங்க, நார்மலாக தான் இருக்குது. ஆனால் ஸ்வேதாக்கு கைக்குள்ள இப்போ நம்ம ஒரு கோழி குஞ்சை வச்சோன்னா ஒரு மாதிரி குறு குறு குறுன்னு நெளிஞ்சிக்கிட்டே இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஊறிக்கிட்டே இருந்திருக்குது. அந்த பாய் அதை கவனிச்சிருக்கிறாரு. மா, என்ன நடந்தாலும் கையை மட்டும் ஓப்பன் பண்ணவே கூடாது, அப்படியே வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் அவங்களோட அம்மாவோட கையை ஓப்பன் பண்ணி அவங்க அம்மாவோட கையில் நார்மல் வாட்டர் வீட்டில் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து கையில் ஊற்றி கழுவ சொல்லியிருக்கிறாரு. கழுவி இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லைங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு கையில் 2 சொட்டு தண்ணி படும்போதே இந்த நெருப்புக்குள்ளே கையை விட்டா எப்படி இருக்கும், விறகடுப்பு வீட்டில் எரிஞ்சிட்டு இருக்குதுன்னா அந்த நெருப்புக்குள்ளே கையை வச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு எரிஞ்சிருக்குதுங்க. கத்தி இருக்கிறாங்க வலி தாங்க முடியாம. இப்போதான் ஸ்வேதாவோட அம்மாவுக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. இந்த பாய் என்ன ஆனாலும் நீ கையில இருக்க மஞ்சளை மட்டும் விட்டுறாதம்மா, அப்படியே வச்சிருமான் இருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா கையை கழுவ இவங்க கையில கொடுத்தது மஞ்சள். ஆனா கை கழுவுன தண்ணி எல்லாம் ஒரு மாதிரி ரத்த கலர்ல போகுதாங்க. கையில மிளகா பொடியை கொடுத்து கழுவ விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சான். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியலையாம். இப்பதான் இந்த பாய் மந்திரிச்சு விட்டு ஒரு கயிறு ஒன்று கட்டி விட்றாரு. கையிலையும் கழுத்துலையும் ஒரு கயிறு கட்டி விட்றாரு ஸ்வேதாக்கு. அவங்க அம்மாவோட கையிலையும் ஒரு கயிறு கட்டி விட்டுட்டு அண்ணன் அப்பா இவங்க 2 பேருக்குமே கயிறு கையில் கொடுத்துட்டு இதுக்கு அவர் 4000 ரூபா சார்ஜ் பண்ணறாங்க. நாங்கள் கொடுத்தது மஞ்சத்தூள் அந்த தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அப்படியே ரெட் கலரில் பிளட்டு கலரில் அப்படி கரைஞ்சி வந்துச்சு. அப்போ வந்து சொன்னாங்க இதுக்கு வந்து தாயத்து கட்டணும், அது வந்து அந்த தாயத்து மட்டுமே 4000 ரூபாய். ஒரு முட்டை ஒன்று எடுத்து, அதாவது அவரே வச்சிருந்தாரா அந்த முட்டையை அவர் எடுத்து சூறா ஓதி இவங்களோட தலையை ஃபுல்லாக சுற்றி சில மந்திர வார்த்தைகள்லாம் சொல்லி இதை எடுத்துகிட்டு போயிட்டு முச்சந்தியில் போய் உடைச்சிட்டு பின்னாடி திரும்பி பார்க்காம வாமான்னு சொல்லிட்டு ஸ்வேதா தான் பண்ணணுமா, அதை அவங்க அம்மா பண்ணக்கூடாது, அவங்க தான் பண்ணணும். முச்சந்தியில் போய் உடைச்சிட்டு பின்னாடி திரும்பி பார்க்காம வந்துருமான்னு இருக்கிறாரு. அதே மாதிரி ஸ்வேதாவும் அந்த முட்டையை எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த முட்டையை எடுத்துகிட்டு போகும்போது முச்சந்தி போகிற வரைக்குமே இந்த பொண்ணுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணி வர மாதிரியே இருந்திருக்குதுங்க. நல்லா தெரியுமா ஸ்வேதாக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நம்ம கூடயே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஃபீல் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த பொண்ணுக்கு ஃபீல் ஆயிருக்குது. இப்போ முச்சந்தியில் போய் உடைச்சிடுறாங்க. இந்த சம்பவம் நடக்கிறது காலையில் 10:30 to 11 மணிக்குள்ள அவங்களோட ஏரியாவில். முச்சந்தியில் உடைச்சிட்டு
பின்னாடி திரும்பி பார்க்காம வரணும்னு சொன்னார் இல்லையா, இந்த பொண்ணு ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துருக்குறாங்க. திரும்பி பார்த்தா ஒரு எலும்பு கூடாங்க, ஒரு எலும்பு கூடு. அதில் அங்கங்கே சதை, ஒரு மாதிரி கருப்பு கலரில், இந்த எலும்பு கூட வந்து கருப்பு கலரில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உருவம் உட்காந்து அந்த முட்டையை எடுத்து எடுத்து தின்னுட்டு இருக்குதாங்க. அப்படியே வாயில் போட்டுட்டு இருக்குதான். இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. அதை பார்த்ததுமே எலும்பு மட்டும் ஃபுல் பிளாக், அந்த முட்டையை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. நான் அப்படியே ஓடியான்ட்டேன். லைஃப்லேயே இந்த மாதிரி ஒரு விஷயத்த இவங்க பார்த்ததே கிடையாதான். அன்னைக்கு வீட்டில் பார்த்தது கூட ஒரு பாட்டியோட உருவம், அது ஒரு புகை மாதிரியான உருவம் தான். இது ரொம்ப கோரமாக இருந்திருக்குது பார்க்குறதுக்கே. அலறி அடிச்சுட்டு ஓடி வந்திருக்கிறாங்க வீட்டுக்கு. இந்த பாய்கிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க, நான் திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, நான் பார்த்துட்டேன், அங்கே என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லியிருக்கிறாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மான்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுத்துக்கள்லாம் எழுதி கையில் கொடுத்துட்டு இதை வச்சுக்கோங்கம்மா, கையிலே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அன்னைக்கு நைட்டுமே இந்த பொண்ணுக்கு யாரோ ஒருத்தவங்க இவங்க பேரை சொல்லி வெளியே இருந்து கூப்பிட்ற மாதிரி கேட்டிருக்குது. அன்டைமில் ஒரு 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே எந்திரிச்சிருக்கிறாங்க. இவங்க அப்பா எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்க மட்டும் மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்து உட்காந்துருக்காங்க, வெளியே இருக்க திண்ணையில. ஸ்வேதா வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு சந்து போகுமாங்க. இந்த சந்துக்கு நடுவுல 20லேருந்து 21 வயசு இருக்குமா ஒரு பொண்ணு, ஒரு வயசு பொண்ணு. அது நல்லாவே தெரியுது ஹியூமன் கிடையாது, இது ஏதோ ஒரு அமானுஷ்யம் தாங்கிறது இந்த பொண்ணுக்கு பார்த்தாலே தெரியுது. ஒரு மாதிரி பிரைட்டா வெள்ளை கலர் சேலைலாம் கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்குதாங்க. வா ஸ்வேதா வா, என்கிட்ட வா, என்கிட்ட வந்துருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்குதான். இந்த பொண்ணுக்கு பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அவங்களோட சாமியை கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பயந்து போய் வேமா ஓடி இருக்கிறாங்க உள்ள. மெயின் டோரை லாக் பண்ணிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டாங்களாங்க. இன்னுமே அந்த பொண்ணுக்கு தூக்கம் வரல. வெளியே அந்த வாய்ஸ் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது, ஸ்வேதா வெளியே வா வெளியே வான்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுறது இவங்க காதுக்கு மட்டும் கேட்குது. ஏன்னா இவங்க அப்பா அம்மா யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல, நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணனுமே தூங்கிட்டு இருக்கிறாரு. என்ன பண்றேன்னே தெரியலையாங்க ஸ்வேதாக்கு. தூக்கமே வராம அன்னைக்கு ஃபுல்லா ரொம்ப அவதிப்பட்டிருக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல எப்படி தூங்குனாங்கன்னே தெரியலையாங்க, அசந்து தூங்கி இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க அம்மா கிட்ட எந்திரிச்சதுமே சொல்லணும்னு இருந்திருக்கிறாங்க. ஆனால் சொல்ல முடியல. அது ஏங்கிறது இந்த பொண்ணுக்கு தெரியல. ஸ்கூலுக்கு கிளம்பி போயிருக்கிறாங்க. அவங்களோட ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமாவும் ரெஸ்ட் ரூம்ல இவங்களுக்கு பின்னாடியே யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குமா. அது போக இந்த பொண்ணோட கழுத்துல தொடுற மாதிரி ஃபீல் ஆகுமா. சைடு கண்ணில் பார்த்தா அந்த பொண்ணோட உருவம் இருக்குமா. நைட்டு பார்த்தாங்க இல்லையா அந்த 20லேருந்து 21 வயசுக்குள்ள, அந்த பொண்ணோட உருவம் இவங்களுக்கு பின்னாடியே வந்துக்கிட்டே இருந்திருக்குது. எங்கே பார்த்தாலும் தெரியுமாங்க, சைடில் பார்த்தா தெரியுமா, திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்களாம். இதெல்லாம் இவங்களோட இமேஜினேஷனா இல்லை உண்மையாகவே இவங்களை அந்த மனுஷன் தொடருதான்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்திருக்குது. வீட்டில் சொல்லியிருக்கிறாங்க அவங்க அம்மா கிட்ட. ஸ்வேதாவோட அம்மா மறுபடியும் அந்த பாயை கூப்பிட்டுருக்குறாங்க, கூப்பிட்டு மந்திரிச்சு விட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு எந்த ஒரு விஷுவலோ அந்த மாதிரி எந்த அமானுஷமும் நடக்கலையாங்க, நல்லா தான் போயிட்டு இருந்திருக்குது. அடுத்ததா இவங்க காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்வேதா லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் அவங்க ஆளும் இவங்களும் நைட் ரைடுலாம் போவாங்களாங்க திண்டுக்கல்ல. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கேள்விப்படுறேங்க ஊர் சைடில். திண்டுக்கல்ல அவங்க ஆளும் அவங்களும், அவங்களுக்கு இன்னொரு பேர் இருப்பாங்களாம். அதாவது அவங்க ஆளோட ஃப்ரெண்டு இன்னொருத்தர் இருப்பாராம். அவரு கொஞ்சம் வயசுல மூத்தவராம். அந்த அண்ணனும் அவங்களோட ஆளு, இவங்க 2 பேரும், அதாவது இந்த 2 பேரும் ஒரு பைக் எடுத்துக்கிட்டு நைட் ரைடு போவாங்களாம். வெளியே ஃபுல்லாக சுற்றுறது, சாப்பிட்றது. விடிய காலையில் ஒரு 6 மணி 7 மணிக்கு தான் வீட்டுக்கே போவாங்களாம், அவங்கவுங்க வீட்டுக்கு. அந்த மாதிரி தான் அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு இவங்க ஆள் கூட இவங்க பின்னாடி பைக்கில் உட்காந்துருக்காங்க. இந்த 2 பேரும் ஊரில் சுற்றிட்டு இருக்கும்போது, நைட் ரைடு பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கடையில் போய் பிரியாணி சாப்பிட்ருக்குறாங்க. சாப்பிட்டுட்டு இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு பார்சல் ஒன்று வாங்கி இவங்க பேக்கில் வச்சிருக்கிறாங்க. இவங்க ஆளும் இவங்களும் காலையில் போகும்போது சாப்பிட்டுக்கலாம், இல்லை அவங்க அண்ணனுக்கு வந்து காலையில் சூடு பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்கி வச்சிருக்கிறாங்க. விடிய காலையில் ஒரு 2:30 மணிலேருந்து 3 மணி இருக்குமா. இன்னொரு ஒரு 2 மணி நேரம் தான் இவங்க எல்லாருமே ஒன்றா சுத்த போகிறாங்க. கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிப்பாட்டி இருக்கிறாங்க. அங்கங்கே பைபாஸில் பஸ் ஸ்டாப் இருக்குமா. பைபாஸில் தான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்களாம் ஃபுல்லாக. இப்போது அந்த பைபாஸில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து இவங்க சாப்பிட்றீங்களானேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இந்த கூட இன்னொரு பேர் இருக்கிறாங்க இல்லையா, மூத்தவர்னு இல்லையா, இவங்க ஆளோட ஃப்ரெண்டு. அவர்கிட்ட ஸ்வேதா உள்ள இருக்கிற பிரியாணி பொட்டலத்தை எடுத்து அண்ணே சாப்பிட்றீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அவர் திட்டிருக்கிறாரு. ஏம்மா அறிவு இருக்கா உனக்கு, இவ்வளவு நேரம் அந்த பிரியாணி நீ பேக்ல தான் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கியா, இங்கிட்டலாம் அப்படிலாம் சுத்தாதம்மா, கண்டதும் சுத்திட்டு இருக்கோம், உனக்கு தெரியுமா இல்லையா, அந்த மாதிரி பேயிலெல்லாம் நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்க இவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்குது. அங்கேயே இந்த பிரியாணி பொட்டலத்தை எடுத்து கீழே போட்டாங்களாங்க. யாருமே சாப்பிடல, எடுத்து கீழே போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி இருக்கிறாங்க. எப்பவுமே இவங்க ஆளுக்கு இவங்களுக்கும் சண்டை வந்துச்சுன்னா டக்குன்னு சமாதானம் ஆயிடுவாங்களாம். மோஸ்ட்லி இவங்களுக்கு சண்டை வர்றது நேரில் வராது, ஃபோனில் தான் வருமா. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா வரும்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்கிட்ட சொன்னது நேரில் இருக்கும்போது சண்டை வராது, நாங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படி இருக்கிற ஒரு கப்புள்ஸ் அன்னைக்கு நைட்டு இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து கிளம்பி போய் அவங்க வீட்டுக்கு போகிற வரைக்குமே
அடிதடி மட்டும்தான் வரலையாங்க, செம்மையாக சண்டை போட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அது ஏங்கிறது இவங்க 2 பேருக்குமே தெரியல. கூட வந்தவங்களுமே கடுப்பாக இருக்கிறாங்க. என்னடா அது எப்பயுமே இப்படி சண்டை போட்டுக்க மாட்டீங்க, இன்னைக்கு என்னடா இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சண்டை போட்டுருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து அடுத்த 2 நாள் அவங்க ஆள்கிட்ட ஸ்வேதா பேசவே இல்லை. 2 பேருமே ஈகோ கிளாஷ்ல இருந்திருக்கிறாங்க. 2 நாளுக்கு அப்புறமா சிறுமலைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க. யாரு? அந்த அண்ணன் இன்னொரு கப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பிளான் பண்றாங்க. ஏன்னா அவரோட பர்த்டேவாம். ஸோ இவங்களும் அங்கே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்றதுனால ஒன்று சேர்ந்துடுறாங்க. இப்போ ஒன்று சேர்ந்து நல்லா தாங்க போயிருக்கிறாங்க. சிறுமலைங்கிறது திண்டுக்கலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அழகான ஒரு மலைப்பகுதிங்க. மொத்தம் 18 ஹேர்பின் பெண்ட் இருக்குமா. இந்த 18 ஹேர்பின் பெண்டை தாண்டி மேலே போனோன்னா அழகான இயற்கை காட்சிகள், ஒரு மாதிரி ஃபால்ஸு, அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குதாங்க. ஒரு 10 இடம் தரமாக இருக்குமாங்க சுற்றி பார்க்கறதுக்கு. அங்கே அடிக்கடி இவங்களும் உங்கள் ஆளும் போகிறது வழக்கம் தானோ. அந்த இடத்துக்கு தான் இப்போ போக போகிறாங்க. என்னதான் அழகான இடமா இருந்தாலும், நான் முன்னாடியே இந்த கொல்லிமலை கதையில் சொல்கிற மாதிரி தான், அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்தும் இருக்குங்க. இதே சிறுமலையில சித்தர்கள் நடமாட்டம் இருக்கிறதாகவும், நிறைய அமானுஷ்யங்களோட நடமாட்டங்கள் இருக்கிறதாகவும் நிறைய வீடியோக்கள் நீங்க கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். விடிய காலையில 4:30 மணிக்கு இவங்களோட ஊர்ல இருந்து கிளம்பி போயிட்டு நல்லா சுத்தி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஈவினிங் 7 மணிக்கு மேல இருந்து கிளம்பி இருக்கிறாங்க. கீழே இறங்கிட்டு இருக்கிறாங்க. இறங்கும் போது சரியான மழையாங்க. நார்மலா கீழே மழை பெஞ்சாலே அவ்வளவு சீக்கிரம் நிக்காது. ஹில் ஸ்டேஷன்ல மழை பெஞ்சா எப்படி இருக்கும், அதுவும் அந்த ரோடே ரொம்ப பயங்கரமா இருக்குமாங்க. லைட் எதுவுமே இருக்காதான். இவங்க இந்த பொண்ணு சொன்னதை நான் சொல்றேன். உண்மையாவே சிறுமலையில இப்படிதான் இருக்குமா இல்லையாங்கிறத அந்த ஊரை சேர்ந்த நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலே போகும்போது ஒரு செக் போஸ்ட் இருக்குமாங்க. இந்த செக் போஸ்ட்டை தாண்டுற வரைக்கும் தான் அங்கனக்குள்ள லைட்லாம் போட்டு வச்சிருப்பாங்களாம். மேலே போற வழியில எல்லாமே இருட்டா தான் இருக்குமா. நம்மளோட வெஹிக்கிளோட அந்த லைட் வெளிச்சத்துல மட்டும்தான் மேலே போறது இறங்குறதுன்னு. பகல் நேரத்துல ஒண்ணுமே தெரியாதாங்க. நைட் நேரத்துல மேலே போகவோ இல்லை கீழே இறங்கவோ ரொம்பவே கஷ்டமா இருக்குமா. நிறைய ஆக்சிடென்ட்லாம் நடக்குமா. அந்த மாதிரி இவங்க மேலேருந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது சரியான மழையாம். அங்கங்கே ஒரு ஸ்டாப்பில் நிப்பாட்டி இந்த கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா மழையில் நனையாமல் இருக்கிறதுக்கு, இந்த பஸ் ஸ்டாப் மாதிரியான அமைப்புகள், அங்கே போய் உட்காந்து அங்கங்கே கொஞ்ச நேரம் நின்று தான் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேரம் பார்த்து ஸ்வேதா அவங்களோட ஆளோட வண்டி ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் ஆங்க. இதில் லைட் எரியலையாம், ஹெட்லைட்டு போச்சான். அதனாலே முன்னாடி போகிற கப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பைக் வெளிச்சத்தில் தான் இவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கூடயே போகாம ஹில்ஸ்ல வந்து கீழே இறங்கும் போது 2 வண்டியும் பக்கத்துல போக முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னாடி தான் போக முடியும். அப்படிதான் அந்த அண்ணனோட பைக் முன்னாடி போகுது. அதுல அவரும் அவரோட ஆளும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பின்னாடி இவங்களோட வண்டி போயிட்டு இருக்குது. போய்கிட்டே இருக்கும்போது ஒரு 16வது பெண்டுல இவர் கூப்பிட்டு இருக்கிறாரு. ஸ்வேதாவோட ஆளு கூப்பிட்டு இருக்கிறாரு. நில்னா மெதுவா போனா, லைட் வெளிச்சமே பத்தலனா, கொஞ்சம் நில்னா நானும் பக்கத்திலே வந்துடுறேன்னு சொல்லிட்டு கத்தி இருக்கிறாரு. அவர் திரும்பி கூட பார்க்கலையாங்க. அவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்திருக்கிறாங்க. பின்னாடி உட்காந்துருக்கிறாங்க இல்லையா அவரோட ஆளு, அவங்களுமே திரும்பி பார்க்கவே இல்லையா. அவங்க பாட்டுக்கு 2 பேரும் பிடிச்சி வச்ச பிள்ளையாருமே அப்படியே உட்காந்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே செம்ம கடுப்பா இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்கள காணும். ஒரு 2 ஹேர்பின் பெண்டு வளைஞ்சிட்டு பார்த்துருக்குறாங்க. அந்த பைக்கையும் காணும், அவங்களையும் காணும். எங்கேயும் நிக்கிறாங்களான்னு பார்த்தா அங்கேயும் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கீழே இறங்கி வந்திருக்கிறாங்க. கொஞ்சமா மெதுவா ஆப்போசிட்ல வண்டி வந்துச்சுன்னா அந்த வெளிச்சத்துல அப்படியே பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே இறங்கி வந்திருக்கிறாங்க. 6வது பெண்டுல நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க. கீழே 6வது பெண்டில் நின்றுட்டு இருக்கும்போது வந்து கத்திருக்கிறார் ஸ்வேதாவோட ஆளு. ஏன்னா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீ பாட்டுக்கு போயிட்டே, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா, ஏன்னா அப்படிலாம் இருக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, டேய் என்னடா லூஸ் மாதிரி பேசுற, நாங்கள் கீழே வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது, உன்னை காணும்னு சொல்லிட்டு தான் நான் இங்கேயே நின்றுட்டு இருக்கிறேன், இவனை திட்டுறா, கீழே கூட போய் வெயிட் பண்ணலாம், இங்கேயே பாதியிலே நிற்கணும்னு சொல்லிட்டு என்னை திட்டுனா, அப்படின்னு நான் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், நீ என்னடா என்னைய திட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க இவங்களுக்கு தூக்கி போட்டிருக்குதுங்க. அப்போ அந்த 16வது பெண்டில் இவங்க பார்த்தது யாரோட உருவம், முன்னாடி பைக்ல போயிட்டு இருந்தது யாரு, அதனாலதான் அவங்க திருப்பி ரிப்ளை பண்ணலையா இவங்க கத்த. இப்ப இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி படப்படன்னு வந்திருக்குதுங்க இந்த விஷயத்த கேட்டதும். இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க வேணா, வாங்க போயிடலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு நடந்ததை இவங்க 4 பேராலையும் மறக்கவே முடியாதாங்க. ஏன்னா பைபாஸ்ல இவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது, திண்டுக்கலுக்கு போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க 3ஆவதா பின்னாடி உட்காந்துருந்தா எப்படி இருக்கும். ஒரு பைக்ல 2 பேர் போறாங்க, 2 பேருக்கு பின்னாடி 3ஆவதா ஒருத்தர் உட்கார்ந்து, அவர் ஓவர் வெயிட்ல இருந்தா பைக் எப்படி முன்னாடி டயர் தூக்கும் இல்லையா, அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடந்திருக்குது. இவ இப்படியா தப்புச்சோம் முளைச்சோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனவங்க சும்மா இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா, டெவில்ஸ் கிச்சன் ஷோ பார்த்துருக்குறாங்க. அன்றைக்கி நைட்டு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. அப்புறம் இங்கே டெவில்ஸ் கிச்சன் தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். ஆல்ரெடி இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இதோட அவங்க விட்டுருக்கலாம். ரீசெண்டா இப்போ இந்த போன மாசமா இந்த மாசமா தெரியல, ஒரு பௌர்ணமி வந்திருக்குது. இந்த பௌர்ணமி அப்போ சிறுமலைக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்க ஆளு கூப்பிட்டு இருக்கிறாரு. ஸ்வேதாக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்து நான் வரலன்னு இருக்கிறாங்க.
அவர் கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இருட்டுறதுக்குள்ள அங்கேருந்து கிளம்பிடலாம், கண்ணு வெளிச்சத்திலே கீழே இறங்கிடலாம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி தான் கூப்பிட்டு போயிருக்கிறாரு. அந்த செக் போஸ்ட்டை தாண்டி மேலேயும் போயிடுறாங்க. பெட்ரோல் தேவையான அளவுக்கு போட்டுட்டு தாங்க மேலே ஏறி இருக்கிறாரு. மேலே போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஈவினிங்காக ஒரு 4-4:30 கீழே இறங்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி இருக்கிறாங்க. பார்த்தா வண்டி ஆஃப் ஆயிடுச்சு, பெட்ரோல் இல்லை, வண்டியில் பெட்ரோல் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இறக்கம் தான், இறக்கங்கிறனால அப்படியே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கிறத ரிசர்வில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு முறுக்கணும்னா அங்கங்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு வராருங்க. செக் போஸ்ட்டு கிட்ட வந்துட்டோன்னா அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க, நான் வெளியே போய் பெட்ரோல் கூட பிடிச்சிட்டு வந்துடுவேங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு கீழே இறங்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நேரத்தை கடத்தி 4:30 மணிக்கு கீழே இறங்க வேண்டியவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நேரத்தை கடத்தி 6:45 தான் ஃபஸ்ட்டு பெண்டு. மேலேருந்து கீழே இறங்கணும்னா மேலே ஒரு ஹேர்பின் பெண்டு வரும் இல்லையா, ஃபஸ்ட்டு பெண்டில் இறங்குறாங்க. அப்படி இறங்கும்போது மேலேருந்து பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குமாங்க. 3வது 4வது பெண்டில் சொன்னாங்க, அங்கே ஒரு இடமே இருக்குமா, நின்று பார்க்கலாமா, சிட்டி வியூன்னு சொல்லுவாங்களாம். அந்த வியூ பார்க்கும்போது சூப்பராக இருந்திருக்குது. என்னதான் அழகா இருந்தாலும் ஸ்வேதாவோட மனசுக்குள்ள ஒரு மாதிரி உறுத்தலாவே இருந்திருக்குதுங்க. இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம், வா கிளம்பலாங்கிற மாதிரி அவங்க ஆளை கொஞ்சம் புஷ் பண்ணியிருக்கிறாங்க. அவர் ஏண்டி அவசரப்படுற, நான் தான் கூட இருக்கேன்ல, ஏன் பயந்து சாவறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி இருக்கிறார். கிளம்புனதுக்கு அப்புறமா ரைட் சைடு தான் இறங்குமாங்க மலை. அந்த பெண்டு வந்து ரைட் சைடில் தான் இறங்குமா. லெஃப்ட் சைடில் இந்த பாறைகள்லாம் இருக்குமா, பாறைகள் பக்கத்துல உட்கார்றதுக்கு இடம்லாம் இருக்குமா அங்கங்க ஒவ்வொரு பெண்டுலையும். மேல இருந்து ரிசர்வ்ல போட்டு தான் வந்துட்டு இருக்கிறாரு வண்டி. வண்டியில பெட்ரோல் இல்லை, இறக்கங்கிறனால வண்டி தன்னால இறங்கிரும். 5வது ஹேர்பின் பெண்ட்ல ஒரு உட்கார்ற இடம் இருக்குமாங்க. அதாவது யாருன்னா அங்கனக்குள்ள வியூ பாயிண்ட்டுக்காண்டி நிக்கிறவங்க வயசானவங்களாம் உட்கார்றதுக்கு ஒரு சின்ன கல் மாதிரி வச்சிருப்பாங்களாம். அந்த கல்லு மேல ஒரு கருப்பு உருவம், ஒரு பையனோட உருவம் தானாங்க. இந்த பையனோட உருவம் மேலே ஏறி நின்றுட்டு இருக்குதான். இந்த பொண்ணுக்கு ஸ்வேதாக்கு அவங்களோட சின்ன வயசுல ஒரு உருவத்தை பார்த்தாங்க இல்லையா, அந்த பாட்டியோட உருவம் அந்த மாதிரி இருந்துச்சாங்க. ஸ்வேதாவோட ஆளு அதை கவனிக்கலையாங்க. அவர் பைக்கை கரெக்டா திருப்பும் போது அந்த லைட்டு வெளிச்சத்துல ஒரு உருவத்தை ஸ்வேதா பார்த்துட்டாங்க. அவங்க ஆள்கிட்டையும் சொல்றதுக்கு பயமா இருக்கு. பின்னாடி திரும்பி பார்த்துருக்குறாங்க. திரும்பி பார்த்தா அந்த உருவம் நடந்து வருதாங்க. அது நடந்துதான் வருது, ஆனா ஓடி வர மாதிரி தெரியுது இவங்களோட கண்ணுக்கு. பயந்துட்டு டே வேமா நிப்பாட்டாம போயிடுறா, சீக்கிரமா போ, வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, இருக்கிற பெட்ரோல் வரைக்கும் கொஞ்சம் ஒரு 2-3 பெண்டு வேமா இறங்கிடலாம், யாருன்னா வராங்களான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவர் அதை புரிஞ்சிக்காம ஏண்டி பயப்படுற, லூசு மாதிரி இது பண்ணாத, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாராம். இவங்களுக்கு ஓப்பனா சொல்லவும் முடியலையாம். ஓப்பனா சொன்னா அங்கனே நிப்பாட்டக்கூடிய ஆளாம். எங்க என்ன உருவம், கருப்பு உருவம், எங்க வழிவிட்டு நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு நிப்பாட்டக்கூடிய ஒரு பர்சன் தான் ஸ்வேதாவோட ஆளு. அதுக்கு பயந்துகிட்டே இவங்களுக்கு பயம் இல்லையா, அவர் நிப்பாட்டி ஒருவேளை அந்த கருப்பு உருவம் வந்து இவங்க ஆளையே கொண்டுருச்சுன்னா அது இவங்களுக்கு தானே டேஞ்சர். அதனாலேயே அவங்க ஆள்கிட்ட சொல்லாம எவரையும் சமாளிக்க முடியாம பின்னாடியும் பார்த்துட்டு ஒரு மாதிரி அந்த பொண்ணோட மனசு எப்படிங்க இருந்திருக்கும் அந்த இடத்துல. ஒரு வழியா கீழேயும் வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட 4 ஹேர்பின் பெண்டில் அந்த உருவத்தை பார்த்துருக்குறாங்க. எல்லா பெண்டுலையுமே அது வளையிற இடத்துலலாம் நின்றுக்கிட்டே தாங்க இருந்திருக்குது. ஒரு வழியாக கீழே இறங்கி வந்ததும் அங்கே இருக்கிற அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு பெட்ரோலும் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பைபாஸில் வந்துகிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி குளிர்காய்ச்சல் அடித்து கை கால்லாம் உதற ஆரம்பித்து அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவர் அதை பார்த்துடுறாரு. ஸ்வேதாவோட ஆள் பார்த்துட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிப்பாட்டுறாரு. பைபாஸில் திண்டுக்கலுக்கு போகிற வழியில் ஒரு பைபாஸில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிப்பாட்டி என்னாச்சுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க சொல்கிறாங்க, எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி மனசு படப்படன்னு அடிக்குது, பயமாக இருக்குது, ஏதோ ஒன்று நடக்க போதோங்கிற மாதிரி என்னோட உள் மனசு சொல்லுதுன்னு சொல்லி அவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது அது என்னவோ அன்னைக்கு நமக்கு தெரியாமல் நடந்துருச்சு, அதே மாதிரியே ஒவ்வொரு தடவையும் நடக்கும்னு சொல்லிட்டு நீ ஏன் அப்படி நினச்சிக்கிட்டேன்னா நம்ம எங்கேயுமே போக முடியாது ஸ்வேதா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஸ்வேதா அவங்க ஆள் மேலே சாஞ்சி படுத்துருக்குறாங்க. அவங்க படுத்து ஒரு 2 செகண்ட் கூட இருக்காதாங்க. ஸ்வேதாவோட ஆள் எந்திரி வா கிளம்பலாம், உடனே வீட்டுக்கு கிளம்பணும், வா போகலாம், இங்கே உட்கார வேணாம்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டுருக்கிறாரு. அவர் கண்ணில் ஒரு பயம் தெரிஞ்சிருக்குது. ஸ்வேதா அதை கவனிச்சிருக்கிறாங்க, ஆனால் கேட்கல. அந்த இடத்த விட்டு கிளம்பி கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறமா இவங்க திண்டுக்கல் கிட்ட நெருங்கும் போது தான் கேட்டிருக்கிறாங்க, என்னாச்சு, உன் கண்ணில் நான் பயத்தை பார்த்தேன், நீ ஏதோ ஒன்று பார்த்துருக்குற, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ஆக்சுவலாக அந்த பஸ் ஸ்டாப்பில் அவங்க உட்காந்துருந்தாங்க இல்லையா, அது பக்கத்துலேயே ஒரு சிமெண்ட்ரியாங்க, இந்த புதைப்பாங்க இல்லையா இறந்து போனவங்கலாம், அது பக்கத்துலேயே ஒரு பஸ் ஸ்டாப் இருந்திருக்குது. அங்கதான் இவங்க உட்காந்து பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸ்வேதா அவங்க ஆள் மேல சாயும் போது அவங்களுக்கு பின்னாடி ஒரு உருவத்தை பார்த்துருக்கிறாரு. அது கொஞ்சம் கொஞ்சமா நகண்டு ஸ்வேதாவை தொடுறதுக்கு வருதான். அதை பார்த்துட்டு பயந்துட்டு தான் அங்கிருந்து எந்திரிச்சு வந்திருக்கிறாரு. இவருக்குமே இந்த பேயினா பயம் கிடையாது, நம்பிக்கை இருக்கு, ஆனா பயம் கிடையாது. பயப்படாத ஒரு பர்சன் பயப்படும் போது இவங்களுக்கு எப்படிங்க இருக்கும் ஸ்வேதாக்கு? இப்படி பயந்தாருன்னா அவர் எந்த அளவுக்கு அதை பார்த்து அஃபெக்ட் ஆயிருப்பாருங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு அதோட முடியலைங்க. ஸ்வேதா அவங்க வீட்டுக்கு போயிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க காலை பிடிச்சி யாரோ இழுத்துருக்குறாங்க. எந்திரிச்சு பார்த்தா
அவங்க காலுக்கிட்ட அந்த மலை மேலே பார்த்தாங்க இல்லையா, ஒரு பையனோட உருவம், ஒரு கருப்பு உருவம், அந்த உருவம் நின்றுக்கிட்டு இருக்குதான். சிரிக்கிற சத்தம் கேட்குமா, கனவுலலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுமா. இப்படியே ரொம்ப நாள் தூக்கத்தை கெடுத்துருக்குது. மறுபடியும் அவங்க ஒரு பாய்கிட்ட போய் பார்த்துருக்குறாங்க, சர்ச்சுக்கு போயிருக்கிறாங்க, கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. அவங்க ஆள் கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்ததுக்கப்புறமா இன்னுமே அவங்களுக்கு அது சரியாகலையாங்க. நேற்று நைட்டு கூட அந்த பொண்ணோட காலை யாரோ ஒருத்தவங்க பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்துச்சான். எந்திரிச்சு பார்த்தா அந்த கருப்பு உருவம் அங்கே நிற்கிற மாதிரியே அவங்களுக்கு விஷுவலில் தெரிஞ்சிருக்குதுங்க. இது எதனாலன்னு எனக்கு தெரியலைனா இப்போ வரைக்கும் அந்த மர்மம் என்னை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. சின்ன வயசில், அதாவது 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நடந்த ஒரு இன்சிடென்ட்லேருந்து இப்போ வரைக்குமே இதெல்லாம் ஏன் நடக்குது, எனக்கு ஏன் நடக்குது, என்னால் ஏன் இந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் அப்சர்வ் பண்ண முடியுது, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு எனக்கு தெரிலண்ணே. ஆனால் நான் இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். ஆனால் இப்போ வரைக்குமே அந்த பொண்ணு தைரியத்தை மட்டும் விடவே இல்லையாங்க. அவ்வளோதாங்க. ஸ்வேதா என்கிட்ட அவங்களோட ஸ்டோரியை சொன்னாங்க. நான் என்னோட ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பொண்ணு இப்போ வரைக்குமே அதில் அஃபெக்ட் ஆகி தான் இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட அமானுஷங்கள் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்களே சொல்கிறாங்க, நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், அதனால இதெல்லாம் என்னால் ஈஸியாக கடந்து போக முடியுதுன்னு. இதே மாதிரி உங்களோட லைஃப்லையும் எதனா ஒரு அமானுஷம் நடக்குது, உங்களுக்கு பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் எதனா நடக்குதுன்னா அதை நீங்கள் கண்டுக்காதீங்க, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி ஒரு மோட்டிவேஷனலாக இந்த ஸ்டோரியை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணேன். இதே மாதிரி உங்களோட லைஃப்லையும் எதனா அமானுஷங்கள் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்ங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் ஃபேஸ்புக் ஐடியோட லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸ்பாட்டிஃபைலையும் நம்மளோட ஷோஸ் எல்லாமே, ஸ்பாட்டிஃபைலையும் மிஸ்டர் பிரபாகரன் சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அங்கே நம்ம டெவில்ஸ் கிச்சனோட எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஸோ ஸ்பாட்டிஃபைல நீங்கள் விரும்பி கேட்குறவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஆக்சுவலாக நேற்று வீடியோ போட முடியலைங்க. இதுக்கப்புறமும் ரெகுலராக வீடியோ போட முடியுமான்னு தெரில, எத்தனை நாளைக்கு. ஆனால் ஒன் டே விட்டு நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் நம்ம வீட்டில் என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு நடந்துகிட்ருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். அர்ஜுன் அண்ட் அஞ்சலி 2 பேருக்குமே ரொம்ப உடம்பு முடியலைங்க. அர்ஜுன் வந்து ஃபஸ்ட்டு படுத்த படுக்கையாக இருந்தான். காய்ச்சல், சளி, வாமிட் எல்லாமே இருந்தது. அது சம்மந்தமாக நான் ஒரு வீடியோவே போடுறேன். இது ஒரு பெரிய அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும். ஏன்னா கொரோனா வைரஸ் மாதிரி ஒரு வைரஸுங்க. கொரோனா அளவுக்கு எஃபெக்ட் கிடையாது, இருந்தாலும் இதை வந்து லேஸில் விட்டுற முடியாதுங்க. பரவக்கூடிய ஒரு வைரஸ் தான் இது. அது போக கொஞ்சம் இம்யூனிட்டி இருந்துச்சுன்னா தப்பிச்சிடலாம், இதுலேருந்து தப்பிச்சிடலாம். இல்லைனா 10 நாளைக்கு நம்மளை படுத்த படுக்கை ஆக்கிடுங்க. அதுதான் இப்போ எங்கள் வீட்டில் நடந்துகிட்டு இருக்குது. அர்ஜுனுக்கு 1 வாரம் ஆயிடுச்சு. இன்னொரு 3 நாள் அதுலேருந்து வெளியே வந்துடுவான். ஏன்னா இப்போயே கொஞ்சம் பரவாயில்ல. இன்னுமே வாமிட் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. வாமிட்டில் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி சளியாக தான் வந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது சம்மந்தமாக அதான் நான் இந்த சேனலில் போட்டால் அது கரெக்டாக இருக்காது. அஞ்சலி பிரபாகரனில் அர்ஜுனுக்கும் அஞ்சலிக்கும் என்ன நடந்துச்சு, உங்கள் எல்லாருக்குமே என்ன நடக்கும் இதனால் இந்த வைரஸ் வந்துச்சுன்னா அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவான ஒரு வீடியோவை அஞ்சலி பிரபாகரனில் நான் வீடியோவாக போடுறேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ போட்டதுக்கப்புறமா கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் நான் போடுறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய்.